பட்டி மாரியம்மனை வணங்கி பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் பட நேண்டிடினோம். கட்டி இழுத்து கை கால் முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினோம். பொங்கு தமிழை பேச மறப்பேனா? தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்களை சொல்லி நடுவர் அவர்களே வணக்கம். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப இந்த மண்ணை நாளை பொன்னாக்கிருக்கும் எனதருமை விவசாய குடி பெருமக்களே, வீட்டுல படிக்கிறோன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுகளே, வீட்டை சிசிடிவி கேமராவை போல் காக்கும் பெருசுகளே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் தோழர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்கள் பட்டிமன்றத்தின் குழு டிஎன் பாளையம் நடுவர். விளம்பர வண்டியில ஏத்திரலாம் நடுவர் அவர்களே, ஒரு சூப்பரான ஊருக்கு வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, வந்த உடனே இந்த 3 பேரு ஒரு கடைக்குள்ள போனா என்ன கடைன்னு எட்டி பார்த்தாதான் தெரியுது. காசு எப்ப அடகு வைக்கும் கடை. மரியாதை, வெக்கம், தன்மானம், சூடு, சொரண, உண்மை, நேர்மை, உழைப்பு எல்லாத்தையும் 3 ரூபா 30 காசுக்கு அடகு வச்சுட்டு வந்து என்ன பேச்சு பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்கு நாங்க டீசென்ட்டா ஒரு வேர்டு சொல்லுவோம் தெரியுங்களா? என்ன? பூமர் ஆன்ட்டி, பூமர் அங்கிள்ஸ். பூமர் அங்கிள்ஸ், பூமர் ஆன்ட்டி. அவ்வளவுதான். அந்த ஆன்ட்டி வந்து டபுள் பூமர் ஆன்ட்டி. நடுவர் அவர்கள் என்ன பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா உருட்டெல்லாம் எதிரணியில் ஆட்டப்படும் உருட்டை, செக்கில் ஆட்டிய சுத்தமான உருட்டுன்னு ஒரு உருட்டிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உருட்டுவேன். இப்படி உருட்டி இருக்காங்களே, உண்மையா சொல்லுங்க, இந்த கால வாழ்க்கையில என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்க கண்டுட்டீங்க? என்ன இல்ல எல்லாமே இருக்குங்க. இந்த காலத்துலதான் சந்தோஷமா இருக்கும். இந்த கால பாடல்கள்ல எத்தனை குறை சொல்லிட்டு போயிருக்காங்கக்கா. எனக்கு ஒரே சேட் ஆயிடுச்சுக்கா. அம்மா வீட்டுல இருக்காங்க, நடுவர்களே, உண்மையாவே நீங்க சாதாரண நடுவரா? நீங்க எவ்வளவு அழகான நடுவர். உங்களை பத்தி ஒரு பெருமையா ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்களா? நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கடா, நீங்க பேசுங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நடுவர்களே. இங்க உள்ள வந்த உடனே இந்த லைட் செட்டிங்க பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு லைட் எதுக்கு நடுவர்களே போட்டு வச்சிருக்காங்க? எங்க நிர்வாகிகளே, உங்களை பார்த்து கேக்குறேன், இத்தனை லைட் எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க? இத்தனை எல்இடி பல்ப் எதுக்கு தொங்குது? எதுக்கு இந்த தோரணம்? எதுக்கு இந்த அலங்காரம்? எதுக்கு இந்த பல்புகன்னு நான் கேக்குறேன். இவ்வளவு பெரிய டியூப் லைட்ட கூட்டிட்டு வந்து நடுவால உட்கார வச்சு சேர் போட்டிருக்கோமே, இவ்வளவு பெரிய டியூப் லைட் நீங்க இருக்கும்போது இத்தனை லைட் தேவையா? என்னைய தானே சொன்ன டியூப் லைட். உன்னை நீ பாத்திருக்கியா? நீ தான் ஊசி பழுப்பு. நடுவர்களே, டென்ஷன் ஆகாதி. நான் டென்ஷன் ஆக மாட்டேன். லேடிஸ் பேசினா டென்ஷனே ஆக மாட்டேமா. நீ மண்ணவாரி கொண்டா கூட காட்டிட்டு உட்காந்துருப்பேன். ஆனா இவங்க மட்டும் பேசக்கூடாது. உண்மையாவே எனக்கு இந்த ஊருக்கு வந்தோட ஒரே கன்ஃபியூஷன். என்ன பேசுறது? ஊரை பத்தி பேசுறதா, உள்ள மக்கள் உங்களை பத்தி பேசுறதா, தலைப்புகளை பேசுறதா, இல்ல தண்டமா உட்காந்துட்டு நடுவரை பத்தி பேசுறதா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்கள்ட்ட மட்டும் எதுவும் சொல்லாது. நீ நம்ம பேசிக்கிட்டு இந்த அணியே வேஸ்ட். நம்ம அணிதான் நல்ல அணி. நீங்க ஏன் தண்டனை சொன்னது கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் திருப்பி. உண்மையாவே நடுவர் தண்டனை சொல்றவங்க மட்டும் கை தட்டுங்க பாக்கலாம். இன்னும் நடுவர்களே, உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் ஆயிங்க. உண்மையிலே ரெண்டு பேரும் டீ-ஷர்ட் எவ்வளவு ஊரே கட்டுப்பாடோட எனக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இடையில ரெண்டு தெரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. உண்மையாவே நான் சொல்லுவேன், தண்டனை உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கை தட்டுவீங்க. ஏன் தெரியுங்களா? தண்டம் என்றால் ஊற்றுகோல் அப்படின்னு அர்த்தம். இப்படி புது புது பேச்சாளர்களை இந்த உலகிற்கு, பட்டிமன்ற உலகிற்கு அறிமுகப்படுத்தி அவர் வாழ்க்கை சீர்தூக்கி இருப்பதற்கு ஊற்றுகோலா இருக்கீங்கல்ல. இப்ப நான் தண்டம் தான் தட்டுங்க. இப்ப நீங்க உங்க பேர் என்ன? தண்டம் தேவோட்ட மகாராஜன். தண்ட மகாராஜன். இன்னையில உங்க பேர்? இனிமே எல்லாரும் இன்விடேஷன் அடிக்கிறாங்க. தண்ட மகாராஜன். உண்மையான நடுவர்களே, உங்களுடைய அழகு பெருமை எல்லாம் பத்தி ஒரு 10 வரி கவிதையில எழுத சொல்லிட்டாரு. 4 நச்சுன்னு 4 வரியில என்னை பத்தி எழுது. கிரிக்கெட்னா தலை தோனி. கிரிக்கெட்னா தலை தோனி. சோத்துல அடிப்பாங்க ஆணி. ஆணி. எனக்கு பிடிச்ச சோறு பிரியாணி. சுறுசுறுப்புனா தேனி. பட்டிமன்ற உலகத்தினோட ஞானி நீங்க. ஞானிடா, ஞானி. ஞானினா
கிழவன் நட அர்த்தம். வயசான ஞானம் ஒரு யாரா சொன்னது? 12 வயசுல கொடுத்துற வந்து ஞானம் வந்து பெருசாண்டா சுத்துறேன். உண்மையாவே உங்களோட அழக பத்தி எங்க கால பாடல் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்படியா? கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய சோரா கிழிச்சு விட்டனாரா கருப்பு போல ஒரு பேரழகு பூமியில இல்ல கண்ணோட இல்ல அடியா பெருமையா சொல்றீங்க. இவ்வளவு சம்பளம் வாங்குறா இல்ல 2 இட்லி திங்கப்படாது. ஆளு இருக்க உள்ளே போற. சரி அதை விடு. என்ன அவசரப்பா? உனக்காக தான் கூட்டமே உட்காந்துருக்கு. கொஞ்சம் பொறுமையா இவ்வளவு காசு வாங்குறாயில சம்பளம் அங்கே வாங்குற இங்கே வாங்குற நைட்டி கம்பெனியில் வாங்கிச்சு ஐடி கம்பெனியில் வாங்குற பட்டிமன்றத்தில் வாங்குற ஒரு 10 ரூபாய்க்கு லப்பர் பேண்ட் வாங்கி போட்டுக்கிட்டு வரக்கூடாது. இப்படி போட்டு படையேசி கூடமா வந்திருக்கிய. நம்ம அடுத்த மேடை நீ இதெல்லாம் பண்ணிட்டு வா, நான் அப்பா உனக்கு சம்பளம் சேர்த்து தர்றேன். அப்படியா நடுவர்களே? இப்ப பாருங்க, ஆனா நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, இது நோ மேக்கப் லுக் நடுவர்களே. என்னமா நோ மேக்கப்? மேக்கப்பே போடலையா? சத்தியமா உங்க டீம்ல யாருமே போடல? சத்தியமா நல்லா பாருங்க, எங்க 2 அக்காங்களும் மேக்கப் போடல. நாங்க 3 பேரும் அழகா இருக்கிறதுக்கு காரணம் எங்க நோ மேக்கப் லுக் தான் நடுவர்களே. இல்ல மேக்கப் இல்ல. மேக்கப்ல தம்பி ஆளுக்கு ஒரு பாட்டில கொடுத்து மூஞ்சியை கழுவிட்டு வர சொல்லு. ஒரு பாட்டில எல்லாம் உங்க சீருவம் தெரிஞ்சு போயிடும். அவங்க மட்டும் அப்படியே மேக்கப் போடுறதுக்கு என்னமா இருக்கு? அங்க பாருமா பனைமரத்துல தூரம் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து அதுக்கு என்னத்த மேக்கப் போட சொல்றேன்? நடுவர்களே உண்மையாவே சொல்லணும்னா இது நோ மேக்கப் லுக்குங்க. கொஞ்சோண்டு கிளென்சர், கொஞ்சோண்டு டோனர், கொஞ்சோண்டு சீரம், கொஞ்சோண்டு மாய்ஸ்சரைசர், கொஞ்சோண்டு சன்ஸ்கிரீன், கொஞ்சோண்டு ஹைலைட்டர், கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன், கொஞ்சோண்டு கான்டோர், கொஞ்சோண்டு பிளஷ் சைடுல, கொஞ்சோண்டு ஐலைனர், கொஞ்சோண்டு ஐஷேடோ, கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக், லிப் லைனர், கொஞ்சோண்டு கம்மல் போட்டு, கொஞ்சம் வளையல் போட்டு, கொஞ்சோண்டு கொலுசு போட்டு, கொஞ்சம் செயின் போட்டு அழகா பனாரஸ் பட்டு கட்டி வந்து நின்றுக்கன்ல. கட்டிட்டு போறேன் சொத்து அழைச்சிட்டு போக முடியாது, வேறு வழி இல்லை. கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன், கொஞ்சோண்டு மாய்ஸ்சரைசர், கொஞ்சோண்டு பவுடர், கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன். நீங்க இவ்வளவு கொஞ்சோண்டு போடுறீங்க, நாங்க கொஞ்சோண்டு போட்டா மட்டும் திட்டுறீங்க. நீங்க இவ்வளவு போறீங்க கொஞ்சோண்டு, நாங்க கொஞ்சோண்டு போட்டா திட்டுறீங்க. இவ்வளவு கொஞ்சோண்டா போட்டு நாங்க கொஞ்சம் சிரிச்சா போதும். அது அவ்வளவுதான். அவன் புரிஞ்சன கல்யாணம் பண்ண எங்கடா அவன் சொத்தலாம் கொஞ்சோண்டு இருக்கு சார், எல்லாம் கொஞ்சோண்டுல முடிஞ்சு போச்சு. நடுவர்களே அந்த காலத்துல எப்படிங்க வாழ்க்கை இருந்துச்சு? உண்மையாவே சொல்றேன், நான் கேக்குறேன். அந்த காலத்துல முதல்ல பல்லு வளர்க்குனாங்களா? நான் ஒரு வாயா வந்து முதல்ல அந்த காலத்துல பேஸ்ட் பிரஷ் இதெல்லாம் இருந்துச்சாங்க? பல்லு கூட ஒழுங்கா வளர்க்காத காலங்க அந்த காலங்கள்லாம். அப்ப போய் பாத்தீங்கன்னா செங்கலையும் வெறும் வேப்பங்குச்சியும் எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். ஆனா இந்த காலத்துல அப்படியாங்க இருக்கு. சோறுக்கு உப்பு போட்டு சாப்பிட்டது அந்த காலம், பேஸ்டுக்கு கூட உப்பு போட்டு வளர்க்கறதாங்க எங்க காலம். உண்மை. டிவி விளம்பரத்துல சொல்றான் பாத்தீங்களா, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? ஏண்டா நாங்களால தயார் பண்ணோம். நம்ம வாட்டில சாம்பலை போட்டு வளைக்கி உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தோம். உப்பு போட்டு வளைக்கிட்டு உப்பு இல்லாம சாப்பிட விட்டாங்க. இதுல இன்னொரு விளம்பரம் போடுறான் பாருங்க, நகைக்கடை விளம்பரம். எனக்கு உரிமை போராட்டம். டேய் நீ நகை வாங்க சொல்லியா வேணாம்? இவன் போனவன அடுத்த விளம்பரத்துல போடுறான், எங்களிடம் அடகு வைங்க. அவன் போனவன இன்னொரு அம்மா வருது, நீங்கள் அடகு வைத்த நகையை இன்றே மீட்டு இன்றைக்கு விலைக்கே வித்துவிட்டு தெருவில் போடுறாங்க. அவன் வாங்க சொல்றேன், இவன் அடகு வைக்க சொல்றேன், இவன் விற்க சொல்றேன். என்ன சொல்றாங்க கடைசியில? நம்ம நகை வச்சுக்கிறவே கூடாதுங்கிறாங்க. அதுல தெளிவா இருக்கிறாங்க. உண்மையாவே நடுவர்களே அந்த காலத்துல அவசரமா வந்தா கூட கரண்ட் காட்டுக்கு ஓடணும். ஆனா இப்ப விருட்டு வெஸ்டர்ன் டைம்ல போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. எவ்வளவு சௌகரியமா இருக்கு இந்த காலம். அந்த காலத்துல ஒரு குழந்தையை கொண்டு போய் எல்கேஜில சேர்த்துடனு தட்டு மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லுங்க பாத்தீங்களா? A for apple, B for ball. இல்ல நீ தான் மிஸ்ஸா, நான் தான் ஸ்டூடண்டா? சொல்லு, நான் சொல்றேன். A for apple, for apple. B for ball, B for ball. C for cat, C for cute,
நடுவர் அவர்களை என்ன சொல்லல, பாடத்தை மட்டும் படிங்க. நான் சின்ன பையன், அதனால எனக்கு சரியா விவரம் தெரியாது. சி ஃபார் கேட் அழகா சொல்லுங்கக்கா. ஏக்கா சி ஃபார் கேட் பூனை. இந்தா நான் மட்டும்தான் படிப்பேன், நீங்க ஒண்ணும் படிக்கணும். உங்களுக்கு மிஸ் அந்த இருக்கடா, பெரிய மிஸ் கிட்ட கத்துக்குங்களா நீங்க பாரு. இப்படி படிச்சாங்க அந்த காலத்து குழந்தைங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாமே தெரியுதுங்க. எதுவுமே நம்ம கஷ்டப்படவே வேண்டியது இல்ல. ஏனா ஆப்பிள் ஐபோன், பீனா பிக் பாஸ், சீனா சிசிடிவி கேமரா, டீனா டெல், ஈனா இமெயில், எஃப்னா ஃபேஸ்புக், ஜீனா கூகுள், ஹெச்னா ஹைக், ஐனா இன்ஸ்டாகிராம், ஜேன் ஜெட் வேகத்தை விட அதிகமா போயிட்டு இருக்காங்க இந்த காலத்து குழந்தைங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த காலத்து மக்கள் தான் பிரச்சனையே. எங்க மாதிரி இன்டெலிஜென்ட்டா இன்னசென்ட்டா இருந்த பிரச்சனையே கிடையாதுங்க. உண்மையாவே சொல்றேங்க, மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் அன்னைக்கு மாதா பிதாவை விட கூகுள் தான் தெய்வம்னு இன்னைக்கு ஆகி போச்சு. உண்மைதானே? அன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், எங்க பாட்டியோட பாட்டிக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுங்களா? 15 பொம்பளை பிள்ளைங்கக்கா. மனசாட்சி அந்த தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? இதே வேலை திறந்திருப்பாங்க. நல்ல மனுஷன். உங்க தாத்தாவுக்காது 15 பிள்ளை. எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பாவோட பிறந்தது மொத்தம் 12 பேர். எங்க அப்பா தான் 12வது ஆள். ஆள் ரொம்ப நோஞ்சானா இருப்பார். நான் கேட்டேன், யாப்பா பெரியப்பாலாம் இப்படி இருக்கானோ, நீ மட்டும் இப்படி இருக்கான், தாய்ப்பால் கொடுக்கலடா அப்படின்னா. எங்க பாட்டியை கேட்டேன், ஏன் எங்க அப்பாவுக்கு மட்டும் தாய்ப்பால் கொடுக்கலன்னு. நான் வச்சுக்கிட்டாடா, வஞ்சகம் பண்ணேன், முந்தினவன் முடிச்சுட்டு போயிட்டான்டா, ஸ்டாக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்தாண்டா கண்ணை என்ன பண்றது. ஆனா அப்படி இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு நாங்க 5 பிள்ளை, நான் தான் கடைசி பிள்ளை. எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா நான் தானே கடைசி பிள்ளை அப்படின்னு. அதை நான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னா. சரி நீங்க பேசுங்க, நான் காப்பி குடிச்சுட்டு இருக்கேன். நடுவர்களே, அந்த காலத்துல எங்க பாட்டியோட பாட்டிக்கு 15 குழந்தைங்க. ஏன் தெரியுங்களா? இது ஆம்பளை பிள்ளையா பிறந்துரும், இது ஆம்பளை பிள்ளையா பிறந்துரும்னு ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு பொம்பளை பிள்ளையா பிறந்தா கூட அடுத்ததுக்கு ட்ரை பண்ணி ஆம்பளை பிள்ளை பெக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நடுவர்கள் அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல அப்படியா? இல்ல. நீயும் நானும் ஒண்ணு, நமக்கு போது ஒரே பொண்ணுன்னு பெண் குழந்தைகளை வரமாக நினைக்கும் பெற்றோர்கள் இருப்பது இந்த காலம் தானே. அந்த காலத்துல கள்ளிப்பால் ஊத்தி பெண் குழந்தைகளை கொண்டாங்க. இன்று கல்வியை ஊற்றி பெண் குழந்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நம்மளுடைய ராணுவ படையில இப்போ இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்காங்க. அந்த போர்ல கூட 2 பெண்கள், இந்திய பெண்கள் தலைமை தாங்கி அந்த எதிரி நாட்டை துவம்சம் பண்றதுக்காக இருந்திருக்காங்கன்னா, அப்போ பெண்களை இந்த அளவுக்கு வளர செய்தது இன்றைய கால சூழல் தானே. அந்த 2 பெண்களுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். தலைமையேற்ற 2 பெண்களுக்கு தலைமை கை கொடுங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் வந்துச்சு, பாகிஸ்தானுக்கும் இல்லை நம்மளுக்கும் இன்னொரு நாட்டுக்கும். அப்போ நம்ம நாட்டிலேருந்து ஒரு ஆளை அனுப்பணும். இந்த அம்மா போச்சு, எதிரி தெரிச்சு ஓடிட்டான். பாட்டு பாடுறதுக்கு இந்த அம்மா அனுப்பணும். இது போய் என்னடா சொல்லியே புரிஞ்சு, மேடம் நாங்கள் போர் பிரியில் போயிட்டு வரோம் அப்படின்னு போயிட்டாங்க. இப்படி ஒரு பயம் கொடுத்துட்டாங்க. வாட்ஸ்அப் அப்டேட் ஆகுதுங்க, வாரம் வாழ்க்கை அப்டேட் ஆக வேண்டாம். நான் தெரியாம தான் கேட்கிறேன், அந்த காலத்துல காதல்லாம் எப்படிங்க இருந்துச்சு? கடுதாசி போடுவாங்க இங்க இருந்து, அதாவது அந்த ஆண் மகன் இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஒரு கடுதாசி போடுவாங்க. அது அவங்க அப்பாக்கு தெரியாம, அம்மாக்கு தெரியாம, அண்ணன் தெரியாம, அவங்க ஊரு சொந்த பந்தங்களுக்கு தெரியாம அந்த கடுதாசி அந்த பொண்ணோட கையில பட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க பேக்கே ஆயிடுவாங்க சொந்தத்துக்கு. உண்மை. ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்ம பையன் போய் வாட்ஸ்அப் வழியா போவான், வாசக்கால வழியால போறதில்ல, வாட்ஸ்அப் வழிதான். வாட்ஸ்அப் வழியா போய் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டு, இப்படி இழிச்சிட்டே தட்டினா பிளாக் பண்ணிடுவாங்க. எப்படி சொல்லித்தா தெரியாதனால தானே சொல்லிட்டேன். அடுத்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹாய் அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க, அங்கேயே ஒரு தட்டு பிளாக். எப்படி தான் போடுறது? மெயிலே வந்து பண்ணுவாங்க மெசேஜ் ஹாய் அப்படின்னு பிளாக். கடைசில ஜிபே மோல் கொண்டு வந்து ஹாய் மெசேஜ் போடுறாங்க. இப்ப ஜிபேல எல்லாம் லவ் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அங்கே ஒரு பிளாக். நடுவர்களை எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிளாக்குகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறியறதுதான் இந்த காலத்து ஆண்கள். எவ்வளவு அழகான ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த மாசம் என்ன மாசங்க? மே மாசங்களா?
நீ மே மாசங்கிற உங்க மே மாசங்கிற இவன் சொல்ற 6 மாசங்கிற. இந்த மாசம் என்ன மாசம்னா மே மாசம்டா. மே மாசம் தானே கரெக்டா? இதுல என்ன சந்தேகம்? நாங்க மே 30 31 தேதி வாங்கியிருக்கோம், அதனால எங்களுக்கு கரெக்டா தெரியும். மே மாசம் இன்னைக்கு மே மாசம் 10ஆம் நாளா நம்ம ஊர் 11 திருவண்ணாமலை, 12 கள்ளக்குறிச்சி, 13 திருவாரூர். நீங்க ஆல்வேஸ் வெல்கம். 31 நாள் வரலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 14 ஒரத்தநாடு, 15 தாராபுரம், 16 சக்கரவர்த்திப்பட்டி, 17 திருச்சி, 18 அப்படி வருஷம் சொல்லி பாருங்க. எங்க நடுவர் அப்படியே ரைம் சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாம்மா, இதுதான் என் பொழப்பு. இவங்களை பூரா அட்ரஸ் சொல்லி வர முன்னாடி நான் அது தெருவில் போயிருப்பேன். இவங்களுக்கு என்ன கொடுத்து இப்போ யாருக்கு எது கொடுத்ததுன்னு தெரியாம நாளைக்கு ஆள் இல்லாம உண்மையாவே இது மே மாசம் தானே? உண்மைதானே? மேக்கு அப்புறம் என்ன மாசங்க? ஜூனா? டேய் படிச்ச பையன்களா இருக்கீங்களா? அவங்களுக்கு ஜூன் மாசம் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லுவாங்க, வைத்திருச்சில் உட்காந்துருப்பாங்க. இப்பதானே ஜாலியா உட்காந்துருக்காங்க. ஜூன் மாசம் ஸ்கூலுக்கு போய் சொல்லுங்க, பைய தூக்கி தோல்ல ஓட்டு சாவு வீட்டுக்கு போன மாதிரியே போவாங்க. வாத்தியார போறான் பாப்பாங்க, இவெல்லாம் ஜாவல போல இருக்கும். ஒரு மாதிரியே கண்ணீர் அஞ்சலி போட்டிருந்தாங்க. இப்போ இருந்த பிஸ்டார் இந்த கவலையிலே திரும்பி வைக்க. மேக்கு அப்புறம் ஜூனு. இங்க இருக்கிற பசங்க எல்லாம் அல்லு அர்ஜுன் நடுவர்களே. அல்லு அர்ஜுன், அல்லு அர்ஜுன் இவங்களுக்காக பாடாம போயிட்டா எப்படிங்க இருக்கும்? కోకా 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 కడిగే కురుకురు వండి చూస్తారు, పొట్టి పొట్టి గౌనం వేస్తే పట్టి పట్టి చూస్తారు. కోకా కాదు గౌనం కాదు, కట్టెలలోన ఏముంది, కట్టెలలోన వంకర ఉంది, నిమ్మకుంది వంకర ఉంది. ఉసొల్రియా మామ, ఉసొల్రియా మామ, ఉసొల్రియా మామ, ఉసొల్రియా మామ. కోకా కోకా కడిగే కురుకురు వండి చూస్తారు, పొట్టి పొట్టి గౌనం వేస్తే పట్టి పట్టి చూస్తారు. కోకా కాదు గౌనం కాదు, కట్టెలలోన ఏముంది, నిక్కలలోన వంకర బుద్ధి, నిమ్మకుంది వంకర బుద్ధి. ఉసొల్రియా మామ, ఉసొల్రియా మామ, ఉసొల్రియా మామ, ఉసొల్రియా మామ. அந்த பொம்பளை பிள்ளை பாடினா கூடி நான் பாடிக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சம்பளம் ஏன்டா வாங்கணும் தெரியுமில்ல? நடுவர்களே இருமா, அவர் திட்டாதீங்க. நானே தலையில மண்ணவாரி போட்டேனாடா? நீ இங்கிட்டு வந்து கிட்டு பேசு. நடுவர்களே திட்டாதீங்க, எனக்கு சேட் ஆயிரும். நீ இங்கிட்டு வந்து கிட்டு பேசு. சரி நடுவர்கள் நின்னு பேசுவா, பிரச்சனை இருக்காது. என்னை மறைச்சு விட்டு நீ பேசாம இரு. அடுத்த மாசம் 12ஆம் தேதி ஃப்ரீயாமா? அடுத்த மாசம் 12ஆம் தேதி ஃப்ரீயா இருக்கியா? குறிச்சுக்க, ஆந்திரா விஜயவாடா போறோம். அங்கே இந்த பாட்டு பாடலாம். கோகா கோகா காகா காகா கோகா காகா. நீங்க 2 பேரும் கேரளா போங்க, யாரும் வேண்டாம். உண்மையாவே இவர் யாரும் திட்டக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடினாலும் என் பாட்டுக்கு ஈடு கொடுத்து இசையமைக்கிறாருல. அண்ணே பாட்டு பவரா வரணும், நடுவரே பணம் கவரா வரணும், புரிஞ்சா? ஆயா ஒண்ணும் ஒரு பாட்டு இப்படி மாத்தி பாடிச்சா காக்கு கோச்சுட்டு போற ஆயா. ஆயா காக்கா கோக்கானவனு நீ இதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு கிளம்பிட்டு ஓட்ட முன்னாடியுமே கிளம்பிட்டீங்க. ஆயா உம்மா இருந்தம்மா கூட இதுக்கு கிளம்பி விட்டியம்மா. காக்கா கோக்கானுச்சு அது கூட இதுக்கு கிளம்பிடுச்சு. இதனால மாத்தி மாத்தி பேசுறாங்க. எப்படி என்ன பாட்டு கொடுத்தீங்க அந்த காலத்துல? எவ்வளவு பில்டப்பா பேசிட்டு இருக்காங்க. மெல்ல நட மேனியன்னாகும். அண்ணே உங்களுக்கு வாசிக்க தெரியும், ஆனா எனக்கு வரி தெரியும். நீ பாடு. மெல்ல நட மேனியன்னாகும். ஏங்க இந்த பாட்டு யாருக்கு போட தெரியுமா? அந்த அம்மாக்கு. நீ என்ன மேனி இருக்கு உனக்கு பாட்டு? நீ மெல்ல நடக்கலாம் வேணாம், போனீங்கன்னா காத்து தள்ளிட்டு போயிடும். கவுந்த பாடியில் போய் தான் நிப்ப நீ. நடுவர்களே இந்த பாட்டு முதல்ல என்ன ஒரு டீமோட்டிவேட் பண்ணுது சீரியஸா. ஏன் தெரியுங்களா? அந்த பொண்ணு ஒலிம்பிக்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அதுகிட்ட போய் மெல்ல நட மெல்ல நட மெல்ல நட. எங்க அப்பா தான் என்னை காலி பண்ண மாதிரி. நான் 6வது படிக்கும் போது ஓட்ட பந்தயத்துல ஓட போனேன். எங்க அப்பா சொன்னாரு வீட்டுல பெரிய மனுஷி, அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடான்னு.
நான் போய் பாட்டி நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறேன், பார்த்து மெதுவா ஓடுப்பா, ஓரமா ஓடியவனு தட்டி விட்டாம விட்டுருவான் அப்படின்னு. அதோட நம்ம ஜோடி முடிஞ்சு. அதாவது புகையிலை கேன்சரை உண்டாக்கும், புது பாட்டு புது புது டான்ஸரை உண்டாக்கும் சொல்ற அளவுக்கு எவ்வளவு அழகான அடிதடியான பாட்டெல்லாம் நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஏ ரகிட 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 ஏ ரகிட 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 என்ன வேணா நடக்குமா சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு மரண வேணும் உல்லாசமா இருப்பேன், என்ன வேணா நடக்குமா சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு மரண வேணும் உல்லாசமா இருப்பேன். என்னாச்சு அது என்ன சொல்றாங்க அந்த பாட்டு? நீங்க வேற அடுத்த மாசம் 12ஆம் தேதி டேட் கேட்டீங்க, உங்களுக்கே தேதி வைக்கணும் போல இருக்கு. இல்ல காலாவதி ஆயிடாதீங்க, கம்முனு உட்காருங்க. நான் காலாவதி ஆகுறேன். ஆனா உன்னை கூட்டி அந்த பொண்ணுக்கு என்ன காலாவதி ஆக்கி காரவாடை சுட்டு எல்லாம் புதைச்சிட்டு போயிருக்கேன். நாட்டு நிலைமையை பார்த்தீங்களா? காசு கொடுக்குறேன் போய் காலாவதி ஆக்கி விட்டு போயிருக்க பிளான் பண்ணது. அதாவது வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு தெரியுங்களா? திங்கட்கிழமை திருதிருன்னு முழிக்கிறான், செவ்வாய்க்கிழமை செத்து பொழைக்கிறான், புதன்கிழமை புருடாகிறான், வியாழக்கிழமை விரக்தி ஆகிறான், வெள்ளிக்கிழமை எல்லாம் வெறுத்து போகிறான், சனிக்கிழமை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நாய் எலும்பு துண்டுக்கு காத்திருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருக்கிறாங்க. உண்மைதானே? உண்மைன்னு சொல்றவங்கள கை தட்டுங்க பார்க்கலாம். ஆனா இந்த பிள்ளை எது சொன்னாலும் தட்டிக்க. இந்த ஐயா வந்து அந்த பிள்ளை சொன்னா உண்மையாத்தான் இருக்கும், இவன் சொன்னா பொய்யாத்தான் இருக்கும். இப்படி ஏன் முடிவு பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த ஞாயிற்றுக்கிழமையில எங்க அக்காங்க அழகா இந்த வாழ்க்கைய, இந்த கால வாழ்க்கையில எப்படி பாடுவாங்க தெரியுங்களா? ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய், என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய், ஊருக்கு நான் பரமுறை கடுங்கல்ல வீட்டில் நீ ஒரு முறை சேர்க்க பெருமையை என் மனதில் இதுவரைக்குள்ள கண்ணீர் வரை சொல்ல மகிழ்ச்சியில் என்ன இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்க போது நான் கேக்குறேன். அதாவது பிரச்சனைகள்லாம் தூக்கி தூர போடுங்கன்னா அந்த காலத்துல அப்படி ஒரு பாட்டு எதுவுமே கொடுக்கல, எங்க காலத்துல கொடுத்திருக்கான். அப்படி போடு 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 அப்படி போடு கண்ணால, இப்படி போடு 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 எடுத்து போடு கையால, ஒன்னோட போடுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா. அதாவது இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லுங்க, நிறைவாக. எப்போதுமே பேசும்போது நிறைவாகன்னு சொல்லணும், இறுதியாகன்னு சொல்லணும். நம்மளுக்கு இறுதியே கிடையாது, நிறைவு சொல்லணும். உண்மையாக நடுவர்களே, இறுதியா ஆமா, குடும்ப உறவுகளையும் பண்பாட்டையும் கட்டி காத்தது, குட்டி போட்டு காக்குறது எல்லாமே எங்களோட காலம் தான். இந்த இன்ஸ்டாகிராம் காலத்துலதான் நாங்க சந்தோஷமா பண்பாட்டை கட்டி காக்குறோம்னு சொல்லி, முயல்பவனுக்கு தட்டி கொடு, இயலாதவனுக்கு விட்டு கொடு, கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு, வீழ்ந்தவனை தூக்கிவிடு, மொத்தத்தில் வாழ விடு என்னும் உயரிய கருத்தை உங்கள் அனைவர் மனதிலும் விதைத்த இந்த பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் பாராட்டி, இந்த பேச்சை இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டே கைத்தட்டி ரசிச்ச இந்த மக்கள் டிஎன் பாளையம் மக்களை வணங்கி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, சூப்பர். அப்படி நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து சிறப்பாக வளர்ந்துட்டாங்க. நம்ம பிரச்சனை இல்லை, வளர்ந்துட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் மேனேஜர் தான் எடுப்பார் போன. ஹலோ, நான் சௌமியா மேனேஜர் பேசுகிறேன். யாரும் தேவோட மகாராஜன்னா? ஓ மேடம் 12ஆம் தேதி, சாரி நீங்கள் ஈவினிங் 6 o'clock கால் பண்ணுங்கன்னு வச்சுருவாங்க. வளர வரைக்கும் ஃபோன்லாம் எடுப்பாங்க. ஆனால் உண்மையிலே இந்த டிஎன் பாளையத்தில் நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றத்துக்கு 3 மணி நேரம் நிற்கிறாங்க. உண்மையிலே அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையிலே இந்த 12:30 மணிக்கும்
இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு என்ன காரணம்? ஒரே காரணம் தான். 12 மணிக்கு நம்ம இத்தனை பேர் மேடையில் உட்கார்ந்துருக்கோம்னா என்ன காரணம்? ஒரே காரணம் தான். அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம காசை குறையில்லாம வாங்கிட்டு போயிருக்கோமேனு உட்கார்ந்துருக்கோம். அது அல்ல, உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருப்பது நம் தாய்மொழியாகி தமிழ் மொழி இணைத்து வைத்திருப்பது. உண்மையிலே நல்ல நாங்கள் ஒரு பயத்தோடு வந்தோம். நேற்று ஒரு பட்டிமன்றம் நடந்தது. பெரிய பெரிய சம்பவங்கள் நம்ம வருமே நம்ம ரசிப்பாங்களா சிரிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சோம். உண்மையிலே வந்தவர்களுக்கு நல்ல ஒரு உபசரிப்பை கொடுத்து எங்களை வளர்த்தெடுக்கிற மண்ணை மீண்டும் நாங்கள் உடனே இப்போ தீர்ப்பு நான் அரை மணி நேரமும் சொல்லியிருக்கேன், 5 நிமிஷம் சொல்லியிருக்கேன். ஐயா முடிச்சிடறேன். நடுவரை கடைசியில் பிச்சை எடுத்து ஐயா திட்டிக்கிட்டே உட்கார்றாரு. ஒன்றுக்கும் விட மாட்டேன் போனவர்களாக. கேட்ட கேள்வி என்ன? குடும்ப உறவுகளையும் பண்பாட்டையும் கட்டி காத்தவர்கள் சிறப்பாக இருந்தது அந்த காலமா இந்த காலமா? உண்மையிலே அன்னைக்கு திரைப்பட பாடல்கள் இடையிலே சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா பண்பாடுகள் கலாச்சாரத்தை வளர்த்த பெருமை அன்றைய திரைப்படங்களுக்கும் பாடல்களுக்கும் உண்டு என்பதை இந்த சமூகம் ஒருபோதும் மறந்து விட முடியாது. தம்பி தம்பி உட்கார் உட்கார் தம்பி உட்கார் உட்கார். என்ன சொல்றேன்? உட்கார் வா வா தம்பி வா தம்பி வா வா உட்காரு. என்ன பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் டயத்தை பார்க்காமலே 3 மணி நேரம் ஆச்சா 3.5 மணி நேரம் ஆச்சான்னு தெரியக்கூடிய ஒரே நடுவர் இந்த தேவகோட்டை மகாராஜன். ஏன்னா நான் சுகர் பேசுறேன். 3 மணி நேரத்தில் டேங்க் நிறைஞ்சிடும் எனக்கு தெரியும். நைட்டு 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ 3.5 மணி நேரம் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியும். விம்மி விம்மி வருது. நான் அப்படி அசைஞ்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. குளிக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் 3 லிட்டர் தண்ணி குடிச்சுட்டு எப்போ வேணாலும் எந்திரிச்சு போயிடலாம். நான் அசைக்க முடியாமல் உட்காந்துருக்க சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு காலத்துல சுகர்லாம் கிடையாது சார். அந்த காலத்துல சுகர் இருந்துச்சா? தாத்தாவுக்கு சுகர் இருந்துச்சா? எங்க ஐயாவுக்கு சுகர் இருந்துச்சா? எங்க அப்பா 87 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாமல் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நான் பூராங்க எவனு யாரை பார்த்தாலும் சுகர் இல்லைன்னா ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்புறம் உங்களுக்கு எத்தனை? எனக்கு 240. பரவாயில்ல, எனக்கு 210 தான். இதுல என்னடா பெரிய பரவாயில்ல, 20 கூடி இருக்கு, எனக்கு 20 குறைஞ்சிருக்கு. இவ்வளவுதானே வித்தியாசம். இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? கௌரவம் நம்ம 2 பேர் பரவாயில்ல. மஞ்சள் நாளுக்கு 430. அதுல அவனுக்கு பெருமை. ஏன்னா நம்மளோட எங்க 2 பேரோட அவனுக்கு கூடிச்சான். அவன் என்ன நினைப்பான்? இது என்ன பெருமை? ஆடுற எனக்கு 630 விரல் எடுக்க போறாங்களாம். இப்படி பெண்களுக்குள்ள இதுலதான் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்ப இங்க பெண்கள்லாம் அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. சிலர் நல்லா ரசிக்கிறாங்க. சிலர் ஒருத்தர் 2 பேர் கவனிக்கிறேன், கொஞ்சம் இறுக்கமான முகத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன சிந்தனை? வீட்டில் கேஸை ஆஃப் பண்ணாமா ஆஃப் பண்ணலையா, மேலே ஆஃப் பண்ணாமா கீழே ஆஃப் பண்ணாமா, ஆளுக்கு புறப்பட்டோமா இல்லையா? இந்த குழப்பத்திலே உட்காந்துருந்தா மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது. சிலர்லாம் டென்ஷன் ஆகாம பார்த்துருக்கீங்களா? தும்மல் வந்தா கூட டென்ஷன் ஆயிடுவான். சனியை பிடிச்ச தும்மல் எனக்கே உனக்கு தாண்டா வரேன். ஈஸியா எடுத்துக்கிறேன் சார். சிலர்லாம் பொண்டாட்டி வாக்கிங் 5 மணிக்கு எழுப்பிட சொல்லுவான். இப்போ 5:15 எழுப்பிட்டான்னா திட்டுவான். உன்னை 5 மணிக்கு எழுப்பி வாக்கிங் போய் போற. அவனுக்கு எப்படி சார் டென்ஷன் குறையும்? குறையவே குறையாது. வாழ்க்கையில் ஈஸியா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அவசரமான உலகத்துல வாழ்ந்துக்கிட்டோம். இப்போ நான் தீர்ப்பு 5 நிமிஷத்துல சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க எவ்வளவு நேரங்கிறது நான் டைம் கேட்காம விட்டேன். சில ஊர்கள்லாம் டைம் சொல்லுவாங்க. நாங்கள் டிவியில் பேசும்போது இது மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வீடியோக்காரர் தான் இருப்பார். அவர் தான் இப்படி சுத்தினாருன்னா நாங்கள் முடிக்கணும்னு அர்த்தம். இப்படி சுத்தினா முடிக்கணும்னு அர்த்தம். நீங்கள் அப்படி சுத்தினீங்கன்னா நான் முடிச்சிருவேன். நீங்கள் யாராவது அவசரமாக போகணும்னு சுற்றி விட்டு போயிடுறாங்க. விழாக்குழு பார்த்து சொல்லணும். இப்படி சொன்னால் முடிக்கணும்னு அர்த்தம். இப்போ கேட்ட கேள்வி, குடும்ப உறவுகளின் பண்பாடும் சிறப்பாக இருந்தது அந்த காலமா அந்த காலமா? சார் அந்த காலத்தில் பிள்ளைகள் என்ன விளையாண்டாங்க? விளையாட்டு முறைகள் எப்படி இருந்துச்சு? கபடி விளையாண்டான். கபடியை பத்தி எம்.ஆர். ராதா கிட்ட கேட்டாங்க, கபடியை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? எம்.ஆர். ராதா தான் சொன்னார், கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு. எதை வச்சு சொல்றேன்? நம்மளால தாண்டா நல்ல காலம் வருவோம் அப்படின்னா எம்.ஆர். ராதா சொன்னான். அப்ப இங்கிட்டு 7 பேர் இருப்பான், இங்கிட்டு 7 பேர் இருப்பான். இங்கிட்டு இருக்கவன் பாடி போவான், நான் தான் அங்க பண்ணா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி பெறப்பட்டு விளையாடுவாங்க. நான் தான் உங்க அப்பண்டானா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா வராதா? வாட்டான் மாட்டிக்கு போட்டு குத்துனா வீரன். இன்னைக்கு எப்படி கபடி பாடுறான்? பேர்ட்ஸ் ஹலோ டீன் பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்க. அப்புறம் ஹலோ பேர்ட்ஸ் எப்படி சார் மனுஷன் நிம்மதியாக இருப்பான்?
அன்னைக்கு பம்பரம் விளையாண்டோம் கிராமத்துல. நான் இன்னும் கிராமத்துல தான் இருக்கேன். பம்பரம்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். பம்பரம் சுத்தாம ஓடி போச்சுன்னா அந்த பம்பரத்தை வட்டம் போட்டு அதுல வச்சு உடைச்சு கொடுத்துருக்கான். நான் 2 வாங்கிட்டு போயிருக்கேன். பல்லாங்குழி ஒரு விளையாட்டு விளையாடுங்க பொம்பளை பிள்ளைங்க. அந்த முத்தை எடுத்து 12 குழி இருக்கும், அதை எடுத்து இப்படி ஒவ்வொரு இடத்தா போட்டு போவாங்க. அந்த விளையாட்டு என்ன சொல்லி கொடுத்தது தெரியுமா? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுத்தது பல்லாங்குழி விளையாட்டு. இன்னைக்கு கிடையாது. பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு விளையாண்டான். ஒருத்தன் குனிஞ்சிருப்பான், அவனை தாண்டி போவான் ஒருத்தன். அடுத்தவன் முன்னேறுவதற்கு நாம் தலை குனிந்தாவது வழிவிட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது அன்றைய பண்பாடான பச்சை குதிரை விளையாட்டு. அன்னைக்கு என்ன சார் விளையாண்டான்? இந்த விளையாட்டு தஞ்சாவூர் போன தலையாட்டி பொம்மை வாங்கியாந்து கொடுத்தோம். அந்த பொம்மை இப்படி சாட்சி விட்டீங்கன்னா மறுபடியும் வந்து நிற்கும். அது என்ன சொல்லி கொடுத்தது தெரியுமா? வாழ்க்கையில் நான் தோற்று போய்விட்டாலும் முயற்சித்து அதே நிலைமைக்கு வர வேண்டும் என்பது பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தது அன்றைய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இன்னைக்கு என்ன விளையாடுறான்? இந்த விளையாட்டுலாம் இல்லை. கம்ப்யூட்டர்ல விளையாடுறான், லேப்டாப்ல விளையாடுறான், செல்போன்ல விளையாடுறான். நேற்று என் பையன் தலையை வெட்டுற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறான். 99 பேர் வெட்டிட்டப்பா, ஒருத்தர் தப்புசாப்பான்னு என்கிட்ட வந்து சொல்றான், பையன் என்ன வெட்டிக்கியா நீ? அன்னைக்கு பம்பரை விளையாடும் போது எங்க அப்பா திட்டுவார், தாடானா தரமாட்டேன்டான். 2 உடைச்சு கொடுத்தான். தோல்வியை ஏற்றுக்கொண்டு நான் அந்த பம்பரத்தை வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைய கம்ப்யூட்டர்ல விளையாடுறாங்க, லேப்டாப்ல விளையாடுறாங்க. தோத்து போற மாதிரி சூழ்நிலை வந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்களே. அப்புறம் எப்படி நம் பிள்ளைகளுக்கு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும்? நண்பர்கள், விளையாட்டு மாறிடுச்சு, பிள்ளைகள்கிட்ட மனநிலையும் மாறிடுச்சு. அன்னைக்கு எங்க என்ன பண்ணாங்க? அன்னைக்கு எல்லாம் குளத்துல குளிச்சோம், ஆத்துல குளிச்சோம். பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க. இடையில செவரெல்லாம் கட்டப்படவில்லை. அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் தன் மனதில் ஒழுக்கம் என்ற சுவரை எடுத்து வைத்திருந்தார்கள். எந்த கலாச்சார சீரழிவும் எதுவும் ஏற்படாது. இன்னைக்கு 4க்கு 4 செவத்துல பொம்பளை புள்ள குளிக்குது, பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிற கேவலப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த சமூகம் ஏற்றேதான் ஆக வேண்டும். அன்னைக்கு என்ன பண்ணாங்க? மார்கழி மாசம் எங்க அம்மா கோலம் போடுவாங்க. மார்கழி மாசம் வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளிச்சு அரிசி மாவுல கோலம் போடுறது. எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடுறது? எறும்பு சாப்பிடும், குருவி சாப்பிடும், பறவை சாப்பிடும். எதுக்கு அன்னைக்கு வெறுமைத்தோட கோலம் போட சொன்னா? காலங்காலத்துல பெண்கள் இப்படி யூ டைப்ல குனிஞ்சு புள்ளி வச்சா இந்த தொப்பை விடுவார். அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சான். இப்ப என் பொட்டாட்டி எப்படி தெரியுமா கோலம் போடுற? அந்த காலத்துல நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்காங்க. இது நிறைய 2 கோலமாவை கொட்டி வாசப்படியில் நின்றுகிட்டே நான் பட்டிமன்றம் முடிச்சு தூக்கத்துல போறேன். அவர் சொல்றா, எனக்கு குது குதுன்னு வருது, உருட்டி விட்டு உள்ள உங்க அப்படின்னா வண்டியை பிடிச்சி உருட்ட ஆரம்பிச்சு தூக்கத்திலே 4 வீடு தள்ளி உருட்டிக்கு போயிட்டு அந்த 4வது வீட்டுக்கார சொல்லி வாத்தியார் வந்தா எங்க வீட்டுல 2 உருட்டு உருட்டி உலகமாயாது. அன்னைக்கு இருந்த உணவு பழக்கங்கள் எப்படி இருந்துச்சு? வீட்டுல எங்க அம்மா காலையில இட்லி சுடுவாங்க, 4